இனிய உறவுகளே, பாசங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஒரு பையன் ஒரு பொண்ணு, ரெண்டு பேரும் காதலிச்சாங்க. சித்தப்பா காதலிச்சாங்க. ஒரே டிபார்ட்மெண்ட், ஒரே ஆபீஸ். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலோடு காதலிக்கிறாங்க. ஆனா ஜாதி வேற. இந்த பொண்ணுக்கு 3 அண்ணங்க இருக்காங்க. ஒரு அப்பா கோவக்கார அப்பா. அம்மா கொஞ்சம் அட்ஜஸ்டபிளான அம்மா கிட்ட விஷயத்த சொல்லன்னா அண்ணனுக்கு தெரிஞ்சிடும். அண்ணனுக்கு தெரிஞ்சா அப்பாவுக்கு தெரிஞ்சிடும். கதை முத்திரும், ரொம்ப போயிடுமே, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு பாக்குறாங்க. அப்படி இருந்தும் அந்த காதலர்கள் அங்கங்க சந்திக்கிறாங்க. கோயில்ல அந்த மலைக்கோயில் ஒன்று இருக்கு, அங்க போறாங்க. அங்க பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் செய்தியை சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே பெரியவர் என்ன யோசிக்கிறாரு, இந்த பொண்ணுக்கு வயசாயிடுச்சு, கல்யாண வயசாயிடுச்சு, இது அங்க இங்க போகுதுன்னு கேள்விப்படுறாரு. நல்லதோ கெட்டதோ, பொய்யோ உண்மையோ, எதுக்கு வம்பு? நம்ம சொந்தத்திலேயே 1000 பிள்ளைங்க இருக்காங்க, ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா சரியா போச்சு அப்படின்ட்டு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்ச பின்னாடி இந்த பொண்ணுக்கு பயம் வந்துடுச்சு. மாப்பிள்ளை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா வம்பா போடும்ட்டு இது முதல்ல உட்காந்து அவரோட உட்காந்து ஃப்ரீயா பேசுது. இந்த மாதிரி எங்க வீட்டுல ரொம்ப அதிரடி நடவடிக்கை எடுக்கிறாங்க. உங்க அம்மா அப்பா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்க அம்மா அப்பா கொஞ்சம் முரடு, என்ன பண்றது அப்படின்னு கேட்குறா. உடனே அவங்க அம்மா அப்பா சொல்றாங்க, என்னடா இது வம்பா போச்சு, நாளைக்கு தான் வம்பா போயிட போகுதுரா அப்படின்னாங்க. மாமா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நானும் அவரும் ஒருத்தர் புரிஞ்சவங்க. அவருடைய கோபதாபங்கள், அவருடைய வேகம், அவருடைய என்ன வேலை, அவருடைய வேலையில என்னுடைய பங்கு என்னன்றது நாங்க 2 பேரும் புரிஞ்சு செயல்படுறவங்க. நீங்க தயவு செஞ்சு தடையா இருக்காதீங்க மாமா. அம்மா தடையா நான் இல்லை, உங்க அப்பா அம்மா இருந்துட போறாங்கன்றதுக்காக தான் சொன்னேன். கவலையே படாதீங்க, நல்ல நாளை பாருங்கன்னு சொல்லி நல்ல நாளை பார்த்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் கல்யாணத்தை பண்ணிடுச்சு. ரெண்டும் உடனே தெரிஞ்ச உடனே அவங்க அப்பங்கார அவங்க அண்ணன் எல்லாம் பயங்கரமா கோவப்பட்டு, இனிமே இந்த வீட்டு வாசலை மிதிக்காத, முடிஞ்சு போச்சு உன் கதை, போ அப்படின்னு விரட்டிட்டாங்க. அந்த பொண்ணு போயிடுச்சு. 3 நாள் கழிச்சு அந்த பொண்ணு நிக்குது வாசல்ல. நான் சொல்லல, 3ஆம் நாள் கழிச்சு விட்டான் பத்தியா அவங்க அண்ணங்காரன், அவனை வெட்டிடுறேன், இவனை தொட்டிடுறேன், முட்டிடுறேன். என்ன சும்மா பொறுமையாயிரு. நோக்கியா சார்ஜர் உள்ள இருக்கு, அது மறந்து போயிட்டேன், அது எடுக்கிறதுக்காக வந்தேன், சரியா? அதை எடுத்து நான் போயிடுறேன், விட்டுருங்க என்ன.